இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைக்கு ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழா. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அங்கம் ஜெபமாலை. அன்னை மரியா நமக்கு கற்றுக் கொடுத்த புகழ் மாலை. மரியா நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற எதையும் சாதிப்பதற்கு தேவையான மந்திர மாலை இது. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ள நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25 37. நல்ல சமாரியனுடைய கதை. ஆண்டவர் இயேசுவை ஒருவன் பார்த்து, நிலைவாழ்வை உரிமையாக்கி கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு, உன் முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அன்னை மரியா கற்றுக் கொடுத்திருக்கிற ஜெபமாலையை வைத்து நாம் இந்த உலகை வெல்ல முடியும். அன்னை மரியா கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த ஜெபமாலையை ஜெபிக்கும் பொழுதெல்லாம் புதிய ஏற்பாட்டை ஒரு முறை நாம் திரும்பி பார்க்கிறோம், தியானிக்கிறோம். இயேசுவினுடைய பிறப்பின் அறிவிப்பு முதல் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், விண்ணகம் சேர்தல், ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு காலடிக்குமாக பின்பற்றிய முதல் சீடத்தி, இயேசுவினுடைய தாய், உலகுக்கே தாயாக கொடுக்கப்பட்டவர் அன்னை மரியா எப்படி இயேசுவை பின்பற்றினார்? விண்ணகம் அவரை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு ஆண்டவரை பின்பற்றினார். அதை ஜெபமாலையிலே பார்க்கிறோம். இந்த ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது பாவிகள் மனம் திரும்ப ஜெபிக்கலாம். நம்முடைய அன்றாட காரியங்களில் நாம் வெற்றியடைய ஜெபிக்கலாம். துன்பப்படுபவர்கள் துன்பத்திலே அதை தாங்கிக் கொள்ள சக்தி பெறவோ, அதிலிருந்து விடுதலை பெறவோ ஜெபிக்கலாம். அயலான் குடும்பத்திலே அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் செழிக்க வேண்டும் என்று ஜெபிக்கலாம். திருச்சபை ஒற்றுமைக்காக ஜெபிக்கலாம். உலகையே வெல்லலாம். அது அன்புதானே? ஜெபமாலை ஜெபிப்பது ஒரு மிக மிக பெரிய அன்பு செயல், கடவுள் மீது அன்பு செயல். காரணம், இயேசு நமக்கு காட்டிய அந்த மீட்பின் பாதையை தியானிக்கிறோம். அதை முதலாவதாக மிக முதன்மையாக எடுத்து கொடுத்த அன்னை மரியாவை நாம் அன்பு செய்கிறோம். இதன் வழியாக உலகம் முழுமைக்கும் சமாதானத்தை தேடி நாம் அதை ஜெபிக்கும் பொழுது உலகை அன்பு செய்கிறோம். உலகம் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று அன்பு செய்கிறோம். மீட்பை பெற வேண்டும் என்று அன்பு செய்கிறோம். ஆகவே ஜெபமாலை ஜெபிப்பது நம்மை அன்றாட வாழ்க்கையில் அயலான் மீது கொள்ள வேண்டிய உண்மை அன்பை நம்மை அறியாமலேயே நம்மில் இயக்குகின்ற ஒரு அற்புதமான கருவி அது. அந்த அற்புத கருவியை நாம் பயன்படுத்தும் பொழுது மந்திர சக்தியை போல பல காரியங்களை நாம் சாதிக்க முடியும். கடவுளுடைய கட்டளையை நாம் ஏற்று அயலானை அன்பு செய்ய முடியும். பேரிரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபமாலை அன்னையினுடைய இந்த திருவிழா நாளிலே நீர் நினைவூட்டுகின்ற அயலானை அன்பு செய்ய வேண்டும், உன்னை அன்பு செய்வது போல அயலானையும் அன்பு செய்ய வேண்டும் என்ற இந்த கட்டளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கட்டளையை நாங்கள் மிகச்சரியாக செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு ஆதாரமாக தூய ஆவியின் அற்புத ஆற்றலாக அன்னை மரியா வழியாக கொடுக்கப்பட்ட இந்த ஜெபமாலையை நாங்கள் தினந்தோறும் பயன்படுத்தி உம்முடைய கட்டளைகளின்படி நடக்க எங்களுக்கு வரம் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.